பிரிந்து சென்ற கணவன், கசந்து போன கள்ள உறவு, வேறொரு கூண்டை தேடிய கிளியை நடுரோட்டில் வைத்து வெட்டி போட்ட கொடூரம்தான் இது. நாகை மாவட்டம் வெள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரி. பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து வந்த ஈஸ்வரி 2 நாட்களுக்கு முன்பு கடைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பும் போது ஆட்டோவில் வந்த 2 மர்ம நபர்கள் கொடுவாளை கொண்டு தலையிலேயே வெட்டி விட்டு தப்பி ஓடினர். ஆள் நடமாட்டம் இருக்கும் போதே ஆட்டோவில் வந்து கொலை செய்துவிட்டு சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த SP ஹர்ஷ் சிங் 2 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார். இதனையடுத்து கொலையான ஈஸ்வரியின் அக்கா கணவர் ராஜா, வெளிப்பாளையத்தைச் சேர்ந்த வினோத் ஆகிய இருவரை கைது செய்த தனிப்படை கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தியது. ஈஸ்வரிக்கும் அவரது அக்கா கணவர் ராஜாவுக்கும் சில ஆண்டுகளாக தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கருத்து வேறுபாடு எழுந்து ஈஸ்வரியின் கணவர் ரமேஷும் பிரிந்து சென்றது கள்ள உறவுக்கு இன்னும் வசதியாக போனது. ஆனாலும் கொஞ்ச நாட்களிலேயே ராஜாவுக்கும் ஈஸ்வரிக்கும் இடையேயான கள்ள உறவு கசந்து போகவே ராஜாவை விட்டுவிட்டு வேறொருவருடன் ஈஸ்வரி நெருக்கமாக பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் அறிந்து ஈஸ்வரியை ராஜா கண்டிக்க இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டையும் வந்திருக்கிறது. இனிமேல் தனது வீட்டுக்கே வரக்கூடாது என ஒரு கட்டத்தில் ராஜாவை அடியோடு கழட்டிவிட ஈஸ்வரி முடிவு செய்தார். இந்த நிலையில் தான் ராஜா தனது நண்பர் வினோத்தின் உதவியுடன் கொடுவாளை கொண்டு ஈஸ்வரியை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதும் தெரிய வந்துள்ளது. போலீசார் கைது செய்யும் போது தப்பியோட பார்த்ததால் கீழே விழுந்து ராஜாவுக்கு கால் முறிவு ஏற்பட்டதாக கூறியுள்ள போலீசார் மாவுக்கட்டு போட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். கள்ள உறவு மோகம் கொலை வரை கொண்டு சென்று சிறையில் அடைக்க வைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.